நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தண்ணி 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 பார்த்து எழுந்துறீங்க, பார்த்து குடிங்கப்பா. இந்தாங்க குடிங்க. போதுமாப்பா? அம்மாடி அகிலா, அப்பாவால முடியலம்மா. அப்பா அகிலா, அம்மாடி அகிலா, அகிலா. அப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா, உங்க நோய் போயிடும். அகிலா, அழாதீங்கப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா, இந்த நோய் சரியாயிடும். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க நோய் சீக்கிரமா போயிடும். மாப்பிள்ள, நீங்க உங்க அண்ணனை விட்டுட்டு இவளையும் உங்க குழந்தையும் இன்னும் பிறக்க போற குழந்தையும் சேர்த்து நல்லபடியா பாத்துக்கோங்க. இதே நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், ஆனா இவர் கேட்க மாட்டார் போல. அந்த ஆளை ரோட்டை தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாம இல்ல. இந்த நேரத்துல நான் பண்ணனா என் மேலதான் பழி போடுவாங்க. முன்ன மாதிரி கிடையாது. அவர் இருப்பாரா சாவாரானே தெரியல. மற்றவங்க எல்லாம் அவர் மேல அனுதாபத்தை காட்டுவாங்க. இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் தண்ணி அடிச்சு செலவு பண்ணிட்டு உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தவன் தான் உங்க அண்ணன். அவன் ட்ரீட்மெண்ட் செலவுக்கெல்லாம் நீங்க ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, எல்லாமே இல்லாம போனதுக்கு அப்புறம் நம்மள தாங்கி பிடிச்சது என் ஃபேமிலி தான். அவங்களோட தயவுல தான் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காசை வச்செல்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போடுங்க. அப்படி தேவைப்பட்டா மழை பெய்யும் போது வேணா குடிசை வேணா கட்டி கொடுக்கலாம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு வண்டியை பிடிச்சு வேணுவையும் அவன் பொண்ணையும் பாலா வீட்டுக்கு முன்னாடி போய் இறக்கி விட்டுறணும். அவ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கட்டும். இதுக்கப்புறம் அவன் அங்க போய் செத்து போனானா அந்த பழி நம்ம மேல விழாது இல்லையா? சுமேஷ், வேணுக்கு ரொம்பவே முடியலப்பா. கூடி சீக்கிரம் அவனை நம்ம ஹாஸ்பிடல் கொண்டு போய் சேர்க்கணும். அத ஏன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்க? உன் புருஷன் தானே இந்த வீட்டோட மூத்த பையன். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க அவர்கிட்ட சொல்லு. என் வீட்டுக்கார் கையில பணம் இல்லைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சுமேஷ், உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லனா ட்ரீட்மெண்ட் கிடைக்காம உங்க அண்ணன் இங்க இருந்தே செத்து போயிடுவாரு. சித்தப்பா, சித்தி, அப்பாவோட வாயில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்பாவை காப்பாத்தணும். உன்னோட அப்பாவை காப்பாத்த உன் வீட்டுக்கு போய் உன் அம்மா கிட்ட சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க. தயவு செஞ்சு அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிருப்பாங்க சித்தப்பா. சித்தி, நீங்க கொஞ்சம் சித்தப்பா கிட்ட சொல்லுங்க சித்தி. முதல்ல நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அவளே முடியாம கிடக்குறா, நீ அவளை புடிச்சு கீழே தள்ளிடாத. நீங்களாம் மனுஷங்களா? ஒரு ஆள் ரத்த வாந்தி எடுத்து சாக கிடக்கும் போது திரும்பி கூட பார்க்காத துரோகிங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? நீங்க சொல்ற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ண? எனக்கே இப்ப ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. வேணாண்ணனுக்கு இருக்க நோயை 1000 ரூபாய் கொடுத்துலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியாது. ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என் கையில பணம் கிடையாது. கடவுள் ஆயுஸ் கொடுத்தாருன்னா அவர் இருப்பாரு, இல்லனா
இங்க கடந்து செத்தாருனா அவரை குழியில போட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். சுமேஷ் நீங்க வாங்கம்மா. அப்பா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையாப்பா? அப்பா அகிலா 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 அப்பா 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 ஐயோ அப்பா என்னாச்சு? அப்பா அகிலா அப்பா அகிலா அப்பா 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 என்னாச்சு? அப்பா அகிலா அகிலா நீ இங்கிருந்து போயிடாத. பாப்பா பாப்பா தோத்துருவம்மா. பாப்பா தோத்து போயிருவேன். நான் இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன் அப்பாவை காப்பாத்துங்கன்னு. ஆனா யாரும் கண்டுக்க மாட்டாங்கப்பா. அப்பா 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 நான் அம்மாவை கூப்பிட்டா. வேண்டாம் வேண்டாம், நீ மட்டும் இங்க இருந்தா போதும். அது போதும். என்னோட பாலாக்கு தெரிய வேண்டாம், அவளுக்கு தெரிய வேண்டாம். நான் இங்க இருந்து செத்தாலும் அவளுக்கு தெரிய வேண்டாம். அம்மா பாவம்பா, உங்களுக்காக அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. சரிதாம்மா, நீ சொன்னது சரிதான். இந்த அப்பா கூட நீ இங்க இருந்தாலே போதும். அப்பா 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 நீ இவனுக்கு இந்த மாதிரி காவல் காக்காம போய் படு. அப்பா பக்கத்துல யாராச்சும் இருக்கணும். அப்பாவால சுத்தமா முடியல. ஆனா நீ நர்ஸ் வேலை பாக்குறியா என்ன? இவன் இங்கே படுத்துக்குமா? அப்பாவால இங்க படுக்க முடியாது பாட்டி. நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அப்பா உயிர் பொழைப்பாரு. இவன் உயிரோட இருக்கணும்னு இங்க யாருக்கும் ஆசை கிடையாது. உன் அம்மாவுக்கு இருக்கா இல்ல கூட பிறந்தவங்களுக்கு இருக்கா? யாருக்குமே இல்ல. அப்பா இவனை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, கூட இருக்கிறதுக்கான பலமும் கிடையாது. நான் கூடவே இருந்துக்கிறேன் பாட்டி. இவன் கூட சும்மா இருந்து என்னமா பிரயோஜனம்? டாக்டர் எழுதி தர மருந்து வாங்குறதுக்கு பணம் வேணும் இல்லையா? அந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் பின்னோக்கி போயிடுவாங்க. அப்பா ஐயோ, என்னால வேதனைய தாங்கிக்க முடியல. அப்பா பாருங்க பாட்டி. ஐயோ, இப்படி இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீ கூப்பிட்டுக்கலாம் கடவுளே. இவன் செத்து போனா பல பேர் நிம்மதியா இருப்பாங்க, நீயும் தான். அப்பா 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 அகிலா, அப்பா அம்மாடி, அகிலா, ஒண்ணாகாதப்பா. அப்பா இங்க பாருங்கப்பா. அகிலா, அப்பா முடியலம்மா. உங்களுக்கு எதுவும்
சிவபிரசாத் இது வரைக்கும் வரவே இல்லையேக்கா. 10 மணிக்குள்ள அட்வொகேட்டோட ஆபீஸ்க்கு போகணும்னு பிரீத்தி சொல்லியிருந்தா. நீங்க வர லேட் ஆகுனா வீட்டை பூட்டிட்டு போங்கக்கா. நான் வினுவை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். திரும்பி வரும்போது அங்க வந்து கூட்டிட்டு போங்க. நான் எந்த இடத்துக்கும் வரமாட்டேன் ஆண்டி. நம்ம இங்கேயே இருக்கலாம் ஆண்டி. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம், நான் இங்கேயே இருக்கேன். ம், கிளம்புறேன். சரிக்கா. ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் வந்துருச்சு, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 10:30 மணி தானே சொன்னேன். ஆமா. அதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிடலாம். ஹலோ, சொல்லுங்கக்கா. பாலா, ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக தான் நான் இப்ப கால் பண்ணேன். போனை நான் உன்னோட பொண்ணோட கையில கொடுக்கறேன், அவ சொல்லுவா. சரிங்கக்கா, கொடுங்க. ஹலோ அம்மா. பாப்பா. அம்மா. சொல்லுமா, என்னாச்சு? அம்மா நீங்க உடனே இங்க வரணும். நீங்க வந்தா உங்க கூட நானும் வருவேன். அகிலா, நீ பெரியம்மாவை கூட்டிக்கிட்டு இங்க வாமா. நீங்க இங்க வரணும். நீங்க இங்க வந்தீங்கன்னா தான் உங்க கூட வருவேன். நான் இப்போ உங்க கூட வந்தா அப்பா எதுவும் தடுக்க மாட்டாரு. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. நான் இப்பவே வரேம்மா. இது உடனே கிளம்புறேன். அம்மா இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மலவு கட்டுக்கு போகலாம். நான் அங்க போனா என் பொண்ணு என் கூட வர தயாரா இருக்கலாம். இது ஏதாவது ட்ராப்பா இருக்க போதுக்கா. உங்களை அங்க வர வச்சு ஏதாவது ஆபத்துல மாட்டி விட்டுட்டா? அவதான் என் கூட வரேன்னு சொல்லிருக்கா இல்ல, அவ வருவா. நான் அவளை கூட்டிட்டு வருவேன். அதுக்கடையில எந்த ஆபத்து வந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னங்க என்னங்க ஏய் பாத்து. எதுக்காக நீ இப்படி அவசர அவசரமா வர? மெதுவா வரலாம் இல்லையா? பாத்து வா. வீட்ல இருந்து அம்மா கால் பண்ணாங்க. அப்பா இங்க ஊருக்கு போறாராம். அம்மா தனியா இருக்காங்களாம். என்ன அங்க வர சொன்னாங்க. நீ எதுக்காக அங்க போற? உங்க அம்மாவை இங்க வர சொல்லு. வேணுமாமா இங்க இருக்காருல, அதான் வர தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆளோட நிலைமை மோசமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். எனக்கு வேற வேலை இல்லையா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலனா அவர் இங்கேயே செத்துருவாருங்க. அதுக்கப்புறம் கூட எல்லா செலவையும் நீங்க தான் பார்த்தாகணும். நான் இப்ப எங்க வீட்டுக்கு போயிட்டா அத சாக்கா வச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடலாம். இந்த செலவுலாம் உங்களுக்கு மிச்சம் இல்ல. நீ புத்திசாலிதான். நான் போயிட்டு உடனே வரேன், சரியா? ஏன் சுமேஷ், நீ எங்கடா போற? இரு, நீ எங்கடா போற? கம்பெனியோட மீட்டிங் இருக்கு. வேணும் இந்த நிலைமையில விட்டுட்டு நீ போனா என்னடா அர்த்தம்? நான் தான் இந்த மாதிரி பண்ணனா? அவனோட பணத்துல நீயே கொஞ்ச நாள் குடிச்சு குமார் அடிச்சிட்டு இருந்தேல, அத மனசுல வச்சுக்கிட்டாத நீ அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடு. ஓ, அதுக்கு உன் பொண்டாட்டி அனுமதி கொடுக்கணும், அப்படித்தானே? நான் இப்ப அவசரமா ஒரு வேலையா போறேன். நீங்க சதீசன் கிட்ட சொல்லுங்க. டேய், அவன் கையில எங்கடா பணம் இருக்கு? நீ ஒரு வண்டியை வர வச்சு அவனை கூட்டிட்டு போ. என்னால இருக்க முடியாது, நான் தான் சொல்லிட்டேன்ல. வேணும்னா ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க இருக்க ஹெல்த் சென்டர்ல கூட்டு போய் விடுங்க. கூட இருக்க ஒரு ஆள் வேணும்ல? அதான் கூட குழந்தை இருக்கல, அவ பாத்துப்பா. மறுபடியும் இங்க வந்திருக்க? போராட்டம் பண்ணலாம் நினைச்சிட்டு வந்திருக்கியா என்ன? குழந்தை தான் உன் கூட வரமாட்டான்னு தெளிவா சொல்லிட்டால. அப்படி இருக்கும்போது எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்த? இந்த வீட்ல எனக்கு தேவைப்படுற ஒண்ணுதான் இருக்கு, அது என் பொண்ணு. இன்னும் நீ அவளுக்கு தேவையே இல்ல. என் பொண்ணுக்கு நான் தேவைப்படுறேன். அவ கால் பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். பாலா, நீ வந்துட்டியா? நல்லதா போச்சு. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? என்ன எதுவும் தெரியாதா? ஒருவேளை எதுவுமே தெரியாம நீ வந்திருந்தா நல்லதா போச்சு.
இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே அது இதுதாம்மா. பார்த்தல? அது உனக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜில தெரியாதுல்ல? பாலா, இதுதாம்மா பொண்டாட்டினா இப்படித்தாம்மா இருக்கணும். புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே டக்கு நீங்க வந்து நிக்கிற பாரு. வேணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவனை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுன்னு இப்பதான் நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் நீ வந்துட்டல்ல, இனி உனக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோமா. என் பொண்ணு கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவ இங்கதான் இருப்பா. எனக்கு என் பொண்ணு வேணும். ஐயோ, அப்போ வேணும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதையே என்கிட்ட சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்றது? நீ தானே அவனோட பொண்டாட்டி. ஓ, நான் தான் அவருடைய பொண்டாட்டின்னு நீங்க யாருமே மறக்கவே இல்லைல்ல? அந்த ஆள் கையில இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு தண்ணி அடிச்சு நோயாளி ஆக்கினதுக்கு அப்புறம் தாங்கி பிடிக்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் வேணும்ல? அவன் இந்த மாதிரி நோயாளி ஆயிருக்கானா அதுக்கு நீ பண்ண தப்பு மட்டும்தான் காரணம். உங்க பையன் நோயாளி ஆனதுக்கு நான் தான் காரணமா? என்கிட்ட கூட சொல்லாம அந்த மனுஷனுடைய பங்கு பேங்க்ல வச்சு பணம் வாங்கிட்டு அதை நீங்க தாராளமா செலவு பண்ணது நான் பண்ண தப்பு தான், அப்படிதானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க அத்தை. இப்ப அவர் நோயாளியா பாரமா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே நான் அவரை கூட்டிட்டு போகணும். புருஷனுக்கு ஒரு வியாதி வந்தா அதை பொண்டாட்டியும் பசங்களும் தான் பார்க்கணும். அதான் இந்த ஊர் நடைமுறை. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கும் செலவுக்கான பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை எங்க ஊர்லயும் இருக்கு. என்ன அப்படி ஒரு நடைமுறை இந்த ஊர்ல இல்லையா என்ன? என்னுடைய புருஷனுக்கு எப்படி அந்த வியாதி வந்தது? பொண்டாட்டிக்கும் குழந்தைங்களுக்கும் செலவு பண்ற பணத்தை வச்சுக்கிட்டு ஒயின் ஷாப்ல இருந்து விஷத்தை வாங்கி தானே குடிச்சிருக்காரு. வழியில மயங்கி கிடந்த அந்த மனுஷனை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். மருந்து, சாப்பாடு, படுக்கிறதுக்கான இடமும் கொடுத்தது நான் தான். அப்படி இருந்தும் என் உயிரை வச்சிருக்கிற என் பொண்ணை கூட்டிக்கிட்டு அவரு இங்க வந்துட்டாரு. அம்மா, அம்மாவையும் தம்பியையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி தான் பெத்த பொண்ணையே அவரு கூட வச்சுக்கிட்டாரு. எத்தனை நாளைக்கு தான் இந்த நரகத்துல அவளால வாழ முடியும்? நான் என் 2 பசங்க கிட்ட பாசத்தை காட்டி தான் வளர்த்திருக்கேன். அவங்களுக்கு சரக்கு கொடுத்து கெட்ட வார்த்தைகளை சொல்லி கொடுத்து நான் ஒன்னும் வளர்க்கல. நான் சாகுற வரைக்கும் என் பசங்க ஏன் கூட தான் இருப்பாங்க. ரொம்ப நன்றி அனிலக்கா. வாமா. அம்மா, அப்பாவை வந்து பார்த்துட்டு போங்கம்மா. போயிட்டு வரேன்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். வந்து ஒரு தடவையாவது பார்த்துட்டு போங்கம்மா. வாங்கம்மா. ப்ளீஸ் அம்மா, வாங்கம்மா. நீ போய் பார்த்துட்டு வாமா. நீங்களும் கூட வரணுமா? அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா.
அப்பா தண்ணி அகிலா குடிக்க தண்ணி தண்ணி வேணுமா தண்ணி வேணும் அகிலா தண்ணி அகிலா இப்ப பார்த்தல இதுதான் இவனோட பிரச்சனையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பிட்டான். அப்புறம் நான் தான் இவனை பிடிச்சி கட்டில படுக்க வச்சேன். டேய் வேணு, டேய், பெரியவங்க சொல்லுவாங்க ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கணும். அப்படிதான் பண்றான். கால் நீட்டி படு. டேய் வேணு, இனிமேலாவது நீ கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருறா. தண்ணி வேணும் தண்ணி வேணும் இரு இரு. தண்ணி வேணும். அப்பா இது தண்ணி, இந்தாங்க குடிங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் தான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு. இந்தடா இதை முதல்ல குடி. டேய் வேணும், டேய் யார் வந்திருக்காங்கன்னு முதல்ல பாடுறா. தலையை திருப்பி பாடுறா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.